பேஷண்ட்ஸ் வந்து அவங்க ஜேர்னியில் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் குழம்பி நிற்கும் பொழுது அவங்ககிட்ட பேசி அவங்களோட தேவைகளையும் அவங்களோட சூழ்நிலையும் அவங்களுடைய குறைகளையும் புரிந்து கொண்டு அதன் மூலமாக அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை செஞ்சுட்ருக்கோம். அவங்களுக்கு குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைக்கவும், அவர்கள் பரிவான மருத்துவர்களிடம் ஆலோசனை பெறவும், அவர்கள் காப்பீடு மூலமாக பயன்பெறுவதற்கு உண்டான ஹெல்ப் எல்லாம் செஞ்சுட்ருக்கோம். எங்களுக்கு இந்த டாக்டர் நெட்வொர்க் மூலயமா சேவை மூலயமா எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபண்டும் பண்ணி விட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து குடும்பத்தோட ஃபேமிலியோட இன்றைக்கி சந்தோஷமாக நாங்கள் நிறைஞ்சு வாழறோம். ஒரு 7 வருஷமாக மாலை உடம்பு இருந்தான். அந்த மனக்கசப்புனால அப்புறம் பார்த்தால ஒரு மாதிரியா பேசிட்டு மாதிரியெல்லாம் இருந்தான். கொஞ்ச நாள் அவன் மனநல பாதிக்கப்பட்டு இருந்தானுங்க. இப்போ பரவாயில்லைங்க, ஒன்று இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லைங்க, ஆள் நல்லா இருக்கான். எனக்கு ஒவ்வொரு ப்ராப்ளமாக வருது, எனக்கு விட்டுருங்க, எனக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டாம், நான் இறந்துட்டு போகிறேன்னு வைஃப் சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒன்று டாக்டர் நெட் அமைப்பிலேருந்து நீங்கள் எதுக்கு கவலைப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக கிடச்சிதுங்க. நான் நல்லா இருப்பேன்னு எனக்கே நம்பிக்கை வந்துருச்சுங்க. ரொம்ப நன்றிங்க. டாக்டர் நெட் இந்தியாவோட இணைந்து முழுமையாக மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இப்போ வேலை பார்க்கலான்னு முடிவு பண்ணி புரிதலுக்காக ஒரு ட்ரைனிங் நடந்துச்சு. மனநலம்னா என்ன, எந்தெந்த பிரச்சனைகள் வந்து அதுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ட்ரைனிங் நடந்துச்சு. இப்போ எங்களால் முழுமையாக மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. நிறைய பசங்க வந்து ஸ்கூல் போகிறத நிறுத்திட்டாங்க, லைக் வந்து ட்ராப் அவுட்ஸ் மாதிரி. அதுக்கான முக்கிய காரணங்கள்னு பார்த்தா மொபைல் ஃபோன் அடிக்ஷன், சில இடங்களில் சப்ஸ்டன்ஸ் யூஸ் இருக்குது, அப்புறம் வந்து பியர் ப்ரெஷர், அந்த மாதிரி சில காரணங்கள்னால குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிறதையுமே நிறுத்திடுறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் எல்லாருமே நல்லா வந்துட்டாங்க மேடம். எத்தனை பேசட்டுங்க, எனக்கே நானே எழுதி வச்சிருக்க கூடாதாங்கிற மாதிரி இருக்கிறவங்க இத்தனை பேர் அனுப்பி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. லேர்னிங் சென்டரில் நான் வார இருமுறை குழந்தைங்களோட கனெக்டடாக இருக்கேன். எதுக்காக முக்கியமாக இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஆரம்ப காலங்களிலேயே மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக தான். தன்னார்வர்கள் ஆகிய நாங்கள் அன்பு, பரிவு, பாசம், அக்கறை, நிதானம் ஆகிய குணங்களுடன் ஒரு பரஸ்பர உதவிக்குழு நடத்தி கொண்டிருக்கேன். 2 வருஷமாக வந்து ஒரு 50-60 பேஷண்ட்ஸ் பக்கம் கைட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கதையை சொல்லும்போது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியம் வருது, நம்மளும் இந்த ட்ரீட்மெண்ட் தாண்டி வந்துடலாம் அப்படின்னு. டாக்டர் நெட் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு நான் ரொம்ப மனசளவில் ரொம்ப உடஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன வாழ்ந்தோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நம்ம லைஃபே முடிஞ்சு அப்படின்ற நிலைமையில் தான் இருந்தேன். ஆனால் அவங்க கொடுத்த ஆறுதலும் அவங்க கொடுத்த சப்போர்ட்டிங்கும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மனசு விட்டு பேசுகிறதுக்கும் அவங்களுடைய பிரச்சனையை வெளிப்படையாக சொல்கிறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான நபர்கள் இங்கே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு முதல்ல வருது. என்ன தான் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அதில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்காக யார் ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தங்க செவி கொடுக்கறதுக்காக இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கும் போது அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய சௌகரியத்தை ஏற்படுத்துது. அதுவே அவங்களுக்கு பெரிய மன நிம்மதியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ குடியிலேருந்து மீண்டுட்டேன்னு சொல்கிறதோட எனக்கு அந்த மறுபடியான ஒரு சுச்சுவேஷன் அந்த இதுக்கு தள்ள விடாமல் பார்க்குறது என்னமோ அந்த குழு தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. நான் மட்டும் திருந்தினா பத்தாதுன்னு சொல்லி என்னோட வேலை பார்க்குற நிறைய பேர் இது திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்புன்னா இந்த குழு தான் அதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. நிறைய பேர் திருந்திருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு வரப்பிரசாதம் தான். ஒரு 10க்கும் மேற்பட்ட நோயாளிகளை இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் குணமாகி நல்ல குடியேற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. ரெக்கவரி லைஃப் லீட் பண்ணிட்டுருக்காங்க. நாட் ஒன்லி ரெக்கவரி லைஃப், குடியேற்ற வாழ்க்கை மட்டும் கிடையாது, ஹோல் பர்சன் ரெக்கவரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் டாக்டர் நெட் அமைப்புடைய முக்கிய வேலை அப்படின்னு பார்த்தோம், அப்படி முக்கிய பணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேஷண்ட்ஸ் அனுப்பி வைக்கிறது மட்டும் அவங்களுடைய நோக்கம் கிடையாது. இங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போதாகட்டும், ட்ரீட்மெண்ட் முடிச்சு போனதுக்கப்புறம் ஆகட்டும், அவங்களுடைய ஃபாலோஅப்பு, ஹோம் விசிட் போய் பார்க்குறது, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏதாவது வேணும்னா டாக்டர் நெட் அமைப்பு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்குது. தைரியத்தில் இது வரைக்கும் வந்திருக்குங்க. இனிமேல் எனக்கு மன சோர்வு இருந்தாலும் உடனே அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி பேசினா எனக்கு ஒரு தெளிவான சொல்யூஷன் கொடுப்பாங்க. நான் ஒரு தொழிலே புதுசாக ஆரம்பிச்சுக்கிறேங்க, அதுக்கே டாக்டர் நெட்லேருந்து மேம் சாரையும் கூப்பிட்டு பேசினா எனக்கு அவங்க ஒரு ஐடியாவும் கொடுப்பாங்க.
தன்னம்பிக்கை கொடுத்து தைரியமாக இருங்கன்னு சொல்லி பல பிரச்சனையை எதுவாக இருந்தாலும் எங்களை வந்து வழிநடத்தி வந்து கல்பனா தான். 1 மணி நேரம்னாலும் போதும் அவங்க டைம் அவங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணி நமக்காக செலவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தருணத்தில் நாங்கள் நன்றி சொல்றோம்.